ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி லெமன் ரைஸ் அப்புறம் முட்டை தொக்கு பார்க்க போகிறோம். 4 முட்டையை அவிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். உரிச்சிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், கருவேப்பிலை ஒரு கொத்து, கொஞ்சமாக பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். எப்போ முட்டை செஞ்சாலும் பெருங்காயத்தூள் அப்படி இல்லைன்னா பெருங்காயத்தூள் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, கேஸ் ப்ராப்ளம் இருக்காது. இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டேன். வெங்காயம் தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இந்த முட்டை தொக்கு ரசம் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி கூட உப்பு மஞ்சள்தூள் சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால முட்டை தொக்கு மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. இப்போது காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா வெங்காயம் தக்காளி மேஷ் ஆகி பச்சை வாசனை போனதும் சின்ன கிளாஸால் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே அவிச்ச முட்டையை நீட்டாக கீறி எடுத்து வச்சுருந்ததையும் சேர்த்தாச்சு. இப்போது 5 நிமிஷம் கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடும். முட்டையை சேர்த்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மஞ்சக்கரு கலக்கும் போது நல்லா கெட்டியாக தெரியும். உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு லெமன் ரைஸ் தொட்டுக்கிறதுனால இந்த மாதிரியே போதும். முட்டை தொக்கு ரெடி பண்ணிவிட்டு சாதம் தனியாக வடித்து வச்சாச்சு. இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு எடுத்து போட்டு சாப்பிட தெரியாது. ஸோ அந்த ஃப்ளேவருக்காக நான் சும்மா லைட்டாக கீரி மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி 2 கீரி போட்டிருக்கேன். இப்போது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே குட்டி சைஸ் லெமன் 3 லெமன் புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சேர்க்கும்போது நமக்கு கசப்பு தன்மை இருக்காது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த இதுவும் வடிகட்டி சேர்க்கறதுனால விதை இருக்காது. பசங்க கடிச்சிட்டு கசப்பு எல்லாம் சாப்பிடாம விட மாட்டாங்க. இப்போது நல்லா டேஸ்டியான லெமன் ரைஸும் முட்டை தொக்கும் ரெடி. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் இதுதான்.